விஜய் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு தமிழ் ரசிகர். இந்த படத்தில் ஒரு 4 பாடல் எழுதியிருக்கேன். நிறைய சமயத்தில் சொல்லுவாங்க, அந்த மறதி இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், மறதி வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். சத்தியமா இந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன்னா விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூப்பிட்ட உடனே நான் நோன்னு சொல்லாம குட்டி ஒரு கேமியோ ரோல் நான் பண்ணியிருக்கேன். Working so hard and working like a family to make this film possible. ஹாரிஸ் அவர்கள் கூட விஜய் அவர்கள் கூட இன்னொரு படம். ஸோ அவங்க ஒவ்வொரு வாட்டி அவங்க கூட படங்கள் பணியாற்றும் போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நல்ல கவித்துவமான வரிகள் கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்குறது. விஜய் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு தமிழ் ரசிகர். பாடல்களில் வந்து கவித்துவம் இருந்துச்சுன்னா அவ்வளவு கொண்டாடுவார். வேலை பார்க்குறதே தெரியாது அவர் கூட. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், அவர் கூட படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஒன்று கொடுப்பார் அவர் கூட வேலை பார்க்கும்போது. இந்த படத்தில் ஒரு 4 பாடல் எழுதியிருக்கேன். அந்த கால்வாசி பாடல் யமா கஜினியில் வர ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட். அது இல்லாமல் உன் பார்வை எதிர்பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். முதல்ல நாங்கள் ஒளிப்பதிவு செய்த பாடல் அந்த பாடல் தான். எனக்கு இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து சில காட்சிகள் போட்டு காட்டினார், ஃபோட்டோஷூட்ஸ்லாம் காட்டினார். படத்தோட நடிகர் நடிகைகள் அவங்களோட அந்த ஷூட், அந்த பாட்டு எப்படி எடுக்க போகிறாங்க எல்லாமே போட்டு காட்டினார். ரொம்ப அழகான ஒரு காஸ்ட் இதில் வந்து பண்ணியிருக்காரு. அது அந்த கதையும் வந்து மறதியை வச்சு ரொம்ப சில படங்கள் வந்திருக்கு தமிழில், ஆரம்ப காலத்துலேருந்து வந்திருக்கு. அந்த மறதியை மையப்படுத்தி ஒரு அழகான ஒரு காதல் படம் எடுக்க முடியுமா? அதில் வந்து அந்த மறதின்றதை வந்து ஒரு நகைச்சுவையை எப்படி பார்க்கலாம், அது ஒரு எமோஷ்னலாக எப்படி பார்க்கலாம். அந்த மறதின்றது ஒன்று இருக்கிறதுனால நிறைய சமயத்தில் சொல்லுவாங்க, அந்த மறதி இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், மறதி வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் மறந்து போயிட்டா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரியான போர்கள் இருக்காது. நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சதுன்னா எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்றது தான் வந்து நிறைய பேரோட அது மாதிரியான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான சூழலில் நம்மளை இன்னும் வந்து மனிதர்களாக வைத்துட்டு இருக்கிறது வந்து இது மாதிரியான படங்கள், இது மாதிரி கலை, இது மாதிரியான பாடல்கள், இது மாதிரியான தமிழ் மொழி கவிதைகள். இதுதான் நம்ம ஒரு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். எப்படி வந்து இந்த துறை இருக்கு இல்லையா, இந்த கலை அப்படின்ற அந்த துறையும் வந்து கணினிகள் எடுத்துக்கிட்டு பாடல்கள் உருவாக்குறதுக்கு இன்னைக்கு ஒரு 3 நொடிகள் 4 நொடி போதும் ஒரு பாடலை உருவாக்குறதுக்கு. ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் ஒரு ரொம்ப நல்ல பாடகர் பாடின மாதிரியான குரலில் ஒரு நல்ல கவிஞர் எழுதின மாதிரியான வரிகள் வச்சு ஒரு நல்ல இசையமைப்பாளர் வந்து உலகத்தரத்தில் நல்ல ஒலித்தரத்தில் தயாரிக்கிற மாதிரியான பாடல்கள் வந்து இன்னைக்கு உருவாக்குறதுக்கு 3 முதல் 5 நொடிகள் இன்னைக்கு ஆகும். இன்னைக்கு 5 நொடிகளில் நம்ம அப்படி ஒரு பாடலை வெளியில் எடுத்துடலாம். அந்த பாடல்களை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம், விற்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி காலகட்டத்தில் ஹாரிஸ் அவர்கள் வந்து ஒரு பாடல் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிற காலகட்டம் இருக்கு இல்லையா, ஏன்னா அதுக்கான அவர் போடுற ஒரு உழைப்பு நான் அது பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த ஒரு பாடகர் வருவார். வினித் பாடினார் அந்த உன் பார்வை பாடல், ரொம்ப அழகாக பாடியிருந்தார். அவர் பாட வந்துட்டு அவரை வந்து நீங்கள் பாடிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிடுவார். வினித் வந்து ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் பாடிக்கிட்டே இருப்பார். அவர் பாட அவரோட குரலை வந்து அவர் வந்து போய் டியூன் பண்ணுவார். எந்த மாதிரியான டோனில் அவரோட குரல் வந்து பெஸ்ட்டாக வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுவார். ஒவ்வொரு புள்ளியாக வந்து அவரோட அந்த டியூனரை வந்து டியூன் பண்ணி அந்த டோன் பர்ஃபெக்டாக செட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பொறுமையாக ஒவ்வொரு லைனாக எடுத்து ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சுட்டு அந்த காலம் கொஞ்சம் ஓய்வெடுக்க நானும் நீயும் அங்கே, ரெக்கை கொண்டு நாம் பறக்க வானம் பூமி இங்கே, செங்கல் சிந்தும் வெண்திங்கள் எங்கேன்ற வரிகள்லாம் வரும்போது ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே இறங்கணும், எங்கே வெயிட் பண்ணணும், எங்கே அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறணுன்றதை வந்து அவர் சொல்லி கொடுத்துட்டு அவர் ரசிக்கிறது, கொண்டாடுறது. அந்த பாடலை வந்து அதை ஒலிப்பதிவு பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து 8 மணி நேரம் ஆகும். நான் சொல்கிறது இப்போ 5 நொடிகளில் ஒரு பாட்டு பண்ணலான்றது வந்து ஒலிப்பதிவு பண்ணுறதுக்கு மட்டுமே 8 மணி நேரம் ஆகும். ஒரு குரல், அதாவது ஆண் குரல் மட்டும். இது இல்லாமல் பெண் குரல் திருப்பி பண்ணுறதுக்கு அதுக்கு இன்னும் ஒரு 4-5 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த பாடலை ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மனித உழைப்பு இருக்கிற இது மாதிரியான பாடல்கள் வந்து காலம் கடந்து ரொம்ப கொண்டாடப்படும். ரொம்ப வேகமாக கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டை விட எப்படி வந்து நமக்காகன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சமைக்கிற அந்த உணவு வந்து ரொம்ப நாள் நம்மளோட உடம்புல தங்கும், நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்குமோ, அது மாதிரி இது மாதிரியான மனிதர்கள் நம்ம பொறுமையாக உருவாக்குற கலை வந்து
காலம் கடந்து நிற்கும். ஹாரிஸ் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது அவரோட அந்த பொறுமைக்காக. ஹாரிஸ் சார் வந்துட்டு இருக்காங்க. சார் அவருடைய அந்த பொறுமை, அந்த ஒவ்வொரு பாடலுக்கும் எடுத்துக்கிற அந்த சிரமம், அந்த காலம், அது எல்லாத்தையும் வந்து ரொம்ப வந்து பாராட்டணும். ஏன்னா சத்தங்கள் நிறைய, இறைச்சல், அது மட்டும்தான் பாடல்கள்னு இருக்கிற ஒரு சூழல்ல ரொம்ப மென்மையாக ஒரு குரல், ரொம்ப மென்மையாக இசை, அதெல்லாம் வந்து அதோட பின்னணியில இருந்து அந்த பாடலை கொண்டு வர்றதுன்றது வந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் விஜய் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி, அந்த தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்ட ஒவ்வொரு இசைக்கலைஞர்களுக்கும், அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும், கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். ரொம்ப நிறைய ஃபேவரட்ஸ் இருக்க படம் இந்த படம். எனக்கு விஜய் சார்ல ஆரம்பித்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அர்ஜுன் சார், இது மாதிரி நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில் எனக்கு. அண்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, திடீர்னு கூப்பிட்டீங்க எனக்கு. அண்ட் மது என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன், ஒரு ஸ்வீட்டான ஒரு படத்தில் ஹீஸ் கெட்டிங் அஸ் இன்ட்ரோ. ஒரு பெரிய ஃபிலிமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவர், பழகிறதுக்கும் சரி, பேசுகிறதுக்கும் சரி. ஸோ இந்த படம் நான் உங்களுக்கு நிறைய ஹோப் பண்ணுறேன். நல்ல சர்ப்ரைசிங்காக எனக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸில் வந்து சில விஷுவல்ஸில் பார்த்தேன், காமிச்சாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹோப்பிங் ஃபார் யூ. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ஜியா அண்ட் டு தி என்டையர் டீம். MS பாஸ்கர் சார் இருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நான் விரும்புகிறேன். சார் இது மாதிரி இன்னும் இதற்கு இணையான பெரிய படங்களை எடுப்பாருன்னு நம்புகிறேன். ஏன்னா என்னோடய அடுத்த படம் சார் கூட தான் இந்த கம்பெனியில் தான் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் லைக் ஹோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சத்தியமாக இந்த படத்தோட கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. ஏன்னா விஜய் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் கூப்பிட்ட உடனே நான் நோன்னு சொல்லாமல் குட்டி ஒரு கேமியோ ரோல் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்மா அப்படின்னு சொன்னார். டைட்டிலே ட்ரெண்டியாக இருக்குங்க. டைட்டிலே ஒரு கதை சொல்லுது. ஸோ வெரி ஹாப்பி டு பி இன் த ஃப்ரேம்ஸ் ஆஃப் விஜய் சார். ஐ திங்க் அடுத்த படத்தில் கொஞ்சம் மீட்டியான ரோல் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய தீனியை வந்து நிறைய டைலாக்ஸ் அண்ட் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதில் ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப குவாய்ட்டாக, சட்டிலாக, காமாக பண்ண வச்சுருந்தார். வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இன்ட்ரெஸ்டிங் குரு, ஸ்மார்ட் ஹீரோயின், ஸ்மார்ட் ஹீரோ அண்ட் ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ் இதில் இருக்காங்க. நானும் இதில் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் மீடியா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப தூண்கள் மாதிரி நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. எதுக்கும் கவலைப்பட வேணாம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் great film it's going to be, definitely. Thank you. First of all, I would love to thank Vijay sir for giving me the opportunity to be working in his story, his film, and bringing in such amazing actors, Madhum, Jia, Arjun, MS Bhaskaran sir and the entire cast. And mainly thank you to the entire technician team, the entire crew, to be working so hard and working like a family to make this film possible and to make it such a feel-good film. So I really want you all to come to the theaters, watch the film and enjoy watching the film the same way as we have enjoyed making the film. Thank you. First Tamil movie enoda release ஆக போறேன். And thank you everyone, and thank you God Almighty. I'm so grateful for where I'm right now standing, and my wife, my kid, Appa, Amma, Asika, Saubika, ellarodum big thanks first of all. And thank you Vijay sir for giving me a role in this wonderful movie. Eppodum ippada okay. அப்போ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமே கற்று தெரியும், அது பரவாயில்லன்னு ப்ளீஸ் forgive me. And Madhu, thank you for being a good translator for me while I'm confused with my dialogue. And Jia, you've been a good co-actor, a wonderful person. And Bhaskar sir, vanakkam sir.
പൊളിയായിരുന്നു അതേ let me say that in Malayalam പൊളിയായിരുന്നു working with you sir and thank you wonderful production team and all and thank you so much இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் தமிழில் கிடச்சது இட்ஸ் a big thing and இனி இந்த மாதிரி மூவி கிடைக்கும் தெரியல and I hope I have given my best for this movie and it's கொஞ்சம் twisty and quirky ஆയിട്ടുள்ள ஒரு கேரக்டர் தான் he'll be a romantic person at the same time he will be a comedian at the same time he might be a villain as well so let's see what my character is from March 6th and please do come and watch it in theaters it's a theatrical movie every movie is the theatrical movie but still don't miss it because Haris Jayaraj sir's சாங்க்கு நான் லிப்ஸிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைமில் எனக்கு ஒரு பிளஸ்ஸிங் மாதிரி இருக்குது அப்போ அது எல்லோரும் தியேட்டர் வந்து பார்க்கணும் and thank you so much nothing more to say thank you everyone all love